ஐயா, மனசாட்சிப்படி வாழ்றது மகிழ்ச்சி தான் கொடுக்கும். அதை போய் இவங்க 3 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி மட்டும் தான் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? டீல சர்க்கரை ஆகாது, இட்லிக்கு பொடி ஆகாது, காரு கதவை திறந்தா காத்து ஆகாது, காரு கதவு முன்னா ஏசி ஆகாது. இவங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து மனசாட்சிப்படி பேச வச்சிங்கன்னா என்னத்தான் பேசுவாங்கய்யா? ஒரே பொய்யும் பித்தலாட்டம் மட்டும்தான். விட்டா டைட்டானிக் கப்பல் மூழ்கி போனதுக்கு காரணம் இவங்க 3 பேரும் போய் கட்டி வச்ச 3 எலுமிச்சம்பழம் தான் சொல்லுவாங்க. ஐயா, மனசாட்சின்னு என்ன தெரியுங்களா? நீங்க கிளி ஜோசியம் பார்ப்பீங்களா? ஏமா யாரை பார்த்து என்னம்மா கேட்டுக்கிட்டு? நான் ஜோசியத்தை அறவே வெறுக்கிறவன், என்னைய போய் கிளி ஜோசியம் பார்க்குறேன்னு கேட்குறிய? இல்லைம்மா, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. கிளி ஜோசியம் பார்ப்பது மூட நம்பிக்கை. ஆனாலும் பாருங்கள், பசியால் தவிக்கிற பச்சை கிளிக்கு ஒரு நெல்மணியாவது கிடைக்கட்டும் என நினைப்பதுதான் எங்களுடைய மனசாட்சி. ஐயா, மனசாட்சி படி வாழலன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம தனபாலன் வீட்டுக்கு போயிருக்காரு, அண்ணிக்கிட்ட பசிக்குதுமா சாப்பாடு வையின்னு சொல்லியிருக்காரு. அண்ணி உடனே தக்காளி சாப்பாடு வச்சுருக்காங்க. இவருக்கு உடனே இன்னைக்கு வந்து நம்ம புகழ்ந்து தள்ளிடணும், இன்னைக்கு ஒரு நாளாவது சண்டை போடாமல் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது, கலர் ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்குது, இந்த தக்காளி சாப்பாடு பிரியாணி மாதிரி இருக்குன்னு கடைசியில் ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு. உடனே அந்த அண்ணியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு விட்டாங்க. அடுத்த நாள் மத்தியானம் மொட்டை வெயிலில் வராரு. அம்மா ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் எடுத்து வைமா சாப்பாடு, ஜில்லுன்னு ஏதாவது எடுத்து வை அப்படிங்கிறாரு. உடனே எங்கள் அண்ணி வச்சாங்க பாருங்க செக்கு, ஃப்ரிட்ஜில் இருந்து நேற்று வச்சு அதே தக்காளி சாப்பாடு கொண்டு வந்து வச்சாங்க. உடனே தனபால் அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னம்மா நேத்தா இதை சாப்பிட்டேன், இன்னைக்குமா அப்படின்னாரு. ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க தக்காளி சாப்பாடு பிரியாணி மாதிரி இருக்குன்னு, அதான் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்களா மனசாட்சிக்கு விரோதமாக நடந்தால் என்ன நடக்குது அப்படின்னு. தனபாலு, 5 கல்யாணம் ஆகாத பேச்சாளர்களுக்கு மத்தியில் நீயும் நானும் படுற வேதனையை பார்த்தியா? உதாரணத்துக்கு நம்மளைத்தான் எடுக்கிறாங்க. தக்காளி சாதம், நீங்கள் யாராவது போய் உங்கள் வீட்டுக்காரமாட்ட தக்காளி சாதம் செய்ய முடியுமா? ஒருத்தருக்கும் கல்யாணம் ஆகலை. எடுத்தோன்னு தனபாலு அவன் வீட்டில் போய் தக்காளி சாதம் செஞ்சார். விக்னேஷ் வந்து உங்களுக்கு தாயினுடைய அன்புக்கும் மனைவியினுடைய அன்புக்கும் என்ன வித்தியாசம், போய் அடிச்சுட்டு சாகட்டும்ட்டு என்னத்தையாவது கேள்வி கேட்குறது. 2 கல்யாணம் ஆனவங்க இந்த 5 பேர்த்துக்கு இடையில கிடந்து படுறான். ஐயா, ஆல்ஃபர்ட் நோபல் நமக்கெல்லாம் தெரிஞ்சவர், டைனமட்டுங்கிற ஒரு வெடிமருந்தை கண்டுபிடிச்சவர். அவருடைய தம்பி வந்து மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் ஒரு வேலையாக வெளிநாட்டுக்கு சென்றிருக்காரு. அப்போ வந்து ஒரு விபத்து காரணமாக இறந்துடுறாரு. அந்த செய்தியை கேட்டனும் ஆல்ஃபர்ட் நோபல் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. என்னோட தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அந்த வெளிநாட்டுக்கு போகிறாரு. போகிறப்ப லார்ஜில் தங்க வேண்டிய ஒரு நிலைமை. அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பர் வருது, ஆங்கில நியூஸ் பேப்பர். அதோட தமிழாக்கம் இப்படி இருந்துச்சு: ஒரு மரண வியாபாரியின் மரணம் அப்படின்னு இருந்து அவனுடைய தம்பியோட புகைப்படத்தை போட்டிருந்தாங்க. அப்போ அவருடைய மனசாட்சி கேட்டது, உன்னுடைய மரணமும் இப்படித்தான் இருக்க வேண்டுமா அப்படின்னு மனசாட்சி ஒரே ஒரு கேள்வி கேட்டது. அதோட விளைவு என்ன தெரியுமா? வெடிமருந்துகள் அது மூலியமா செஞ்ச எல்லா பணத்தையும் சேர்த்து நோபல் பரிசுங்கிற மிகப்பெரிய நிறுவனத்தை நிறுவினார். அதோட விளைவு இன்னைக்கு பல துறைகளில் சாதிச்சுட்டு வர சாதனையாளர் கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. அதனால என்ன தெரியுமாச்சு? நோபல் பரிசை நிறுவிய நோபலின் மரணம் தான் என்று வந்தது. அப்போ மனசாட்சிப்படி செயல்படும் போது ஒரே ஒரு முறை தான், அவருடைய ஒரு முறை அவருடைய மனசாட்சி பேசியதோட விளைவு நோபல் பரிசுங்கிற நிறுவனம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் நம்முடைய மனசாட்சி பேசினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஐயா, டை கட்டி வாழுகிற படிப்பாளியை விட எவனுக்கும் கை கட்டி வாழாத உழைப்பாளி மேலுங்க. இன்னைக்கு உழைப்பாளிகள்லாம் யாருக்கும் கை கட்டி நிற்க மாட்டாங்க. தான் உழைக்கிறேன், தான் சாப்பிட்றேன், நிம்மதியாக தூங்குவாங்க. ஆனால் படிப்பாடி அப்படி இல்லை. என்னைக்கு எந்த கம்பெனியில் வேலை போகும், யாருக்கு காக்கா பிடிக்கல, அடுத்து எவங்கிட்ட போய் சொல்லானே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க படிப்பாளிக கூட்டம். அழகா சொல்லுவாங்க, சென்னை அது ஒரு தலைநகரம் மட்டுமல்ல, அழகிய சிலை நகரம் கூட தான். ஏன் தெரியுமா? இங்குதான் சிலைகளில் கூட உழைப்பாளிகள் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய உழைப்பாளிகள் வந்து யாருக்காகவும் கை கட்டி நிற்க மாட்டாங்க. மனசாட்சிப்படி உழைப்பாங்க, அதில் வர காசை வச்சு வாழ்வாங்க. அதுதான் மனசாட்சி. ஐயா, பல்சருக்கும் ஸ்கூட்டிக்கும் போட்டியாம், இறுதியில் வென்றது என்னமோ ஆம்புலன்ஸ் தான். அதுதான் உண்மை. இன்னைக்கு ஐயா, நமக்கெல்லாம் அப்துல் கலாம் பற்றி தெரியும். அவர் குடியரசுத் தலைவராக பதவியேற்கிற பொழுது 40-50 லாரிகளில் அவருக்கு ஒரே பரிசு பொருட்களாக வந்து விழுகுது. அப்போது அவர் ஒரு சூர்கேஸோட உள்ளே போகிறாரு. திரும்பி வரும்போது 2 சூர்கேஸோட வராரு.
எல்லாரும் கேட்குறாங்க, போகிறப்போ ஒரு சூட்கேஸோட போனீங்க, வரப்போ 2 சூட்கேஸோட வரீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம்மா, இந்த 40-50 லாரிகளில் வந்த பரிசு பொருட்கள்லாம் எனக்கு வந்தது கிடையாது, என்னுடைய பதவிக்கு வந்தது, அதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும், எனக்காக வந்தது இந்த புத்தகங்கள் மட்டும்தான், அதை மட்டும் எடுத்து செல்ல அனுமதிங்கள்னு சொன்னாரே, அவர் தாங்க மனசாட்சி நிறுவம். ஐயா, மனசாட்சிப்படி நம்ம வாழ்ந்தோன்னா இன்றைய நம்முடைய கையெழுத்து நாளை ஆட்டோகிராஃபாக மாறும். நடுவர் அவர்களே, நேற்றைய உங்களுடைய கையெழுத்து இன்று ஆட்டோகிராஃபாக மாறி இருப்பதற்கு காரணமும் அதுதான். மனிதனுக்கு வேண்டியது தூக்கம், வேண்டாதது துக்கம். மனசாட்சிப்படி நின்று வாழ்ந்தால் துக்கம் தூர போக தூக்கம் பக்கம் வரும், மனசாட்சி கொன்று வாழ்ந்தால் தூக்கம் தூரம் போக துக்கம் பக்கம் வரும் என்று கூறி, மனசாட்சியோடு வாழ்வது என்றைக்கும் மகிழ்ச்சி தான் தரும். உங்களுடைய மனசாட்சி தொட்டு இந்த ஜனசாட்சி முன்னிலையில் நல்லதொரு தீர்ப்பு வழங்குகிற என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.